B12 பான்ஸ்ப்ரூக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வால் நட்சத்திரத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வால் நட்சத்திரமானது 70 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் நம்ம பூமியை நோக்கி வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படும். கிட்டத்தட்ட நம்ம பூமி, அதுக்கப்புறம் செவ்வாய், புதன் இந்த மாதிரியான கோள்கள்லாம் எப்படி சூரியனை சுத்தி வந்துட்டு இருக்கோ அதே மாதிரிதான் இந்த வால் நட்சத்திரமும் சூரியனை சுத்தி வந்துட்டு இருக்கு. இது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 70 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் சூரியனை சுத்தி வருது. அதனாலதான் நமக்கு என்ன தெரியுது, இந்த வால் நட்சத்திரம் நமக்கு நல்லா தெரியுது அப்படின்னே சொல்லலாம். இந்த வால் நட்சத்திரம் பூமி கிட்ட வர்றப்ப மட்டும்தான் இது வால் நட்சத்திரமா தெரியுது. மத்த கோள்கள்ல போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது வால் நட்சத்திரமா தெரியாது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு விண்கல் மாதிரி தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூமி பூமி சூரியனுக்கு கொஞ்சம் அருகில் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி சூரியனுக்கு கிட்ட வர்றப்ப அந்த சமயத்துலதான் அந்த வால் நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய பனிக்கட்டிகள்லாம் என்ன ஆகுது, உருக ஆரம்பிக்குது. உருகி பின்னாடியே அது உருகி போயிட்டே இருக்கிறதுனாலதான் அது என்ன ஆகுது, ஒரு